أشهد أن محمدًا رسول الله. கட்ட விளக்கமாரா இருந்தாலும் கப்பலில் வரணும்னு நினைக்கிறாங்க இந்த ஊர் மக்கள். மக்காவுக்கு போகும்போது அங்கே நம்ம பையங்கள்லாம் ஸ்வீப் பண்ணிட்டு இருந்தாங்க, தெருவெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். நாங்கள் கண்டுக்கிற மாதிரி வந்துட்டோம். அதை போய் என்ன பண்ணுறான்னு கேட்குறது இல்லை. அங்கே ஒட்டகம்லாம் மேய்க்கிறானுங்க, இதை விட கேவலம் ஒன்றும் இல்லை. செகண்ட் கம்பெனியில் சேரும்போது அது ரொம்ப டார்ச்சர், ஓவரான பயங்கரமான டார்ச்சர். இது டார்ச்சர் கொடுத்ததுனால எனக்கு அதில் ஒரு மனசில் ஒரு ஃபீலிங் ஏற்பட்டு இப்போ டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். நான் வந்து எடுத்திருக்கிறேன். யார் இவர்கள்? இவர்களின் பிரச்சனை என்ன? எதை பற்றி பேசுகிறார்கள்? அதிராம்பட்டினம் முஸ்லிம் மக்களின் குரல்கள்தான் இவை. அதிராம்பட்டினம் தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டையிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பட்டுக்கோட்டையிலிருந்து அதிராம்பட்டினம் செல்லும் வழி நெடுக அமைதியான நெடுஞ்சாலையில் இருபுறமும் பச்சை பசேலென தென்னை மரங்கள். 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக எழுதப்பட்ட வரலாறுடையது அதிராம்பட்டின கிராமம். கடற்கரையொட்டிய அதிராம்பட்டினத்தில் வாழும் முஸ்லிம் மக்கள் பல்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்து நாட்டிலிருந்து வந்து குடியேறியவர்களின் சந்ததியினர் என சொல்லப்படுகிறது. அதிராம்பட்டினத்தினுடைய சரித்திரம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஈஜிப்டில் ஒரு அரசர் வந்து கொடுங்கோல் ஆட்சி புரிஞ்சதுனால அங்கேருந்து ஒரு 4 மர கப்பலில் ஒரு சில 100 பேர் காயல்பட்டினங்கிற ஊரில் வந்து இறங்கினாங்க. கப்பலில் வந்து அல் காஹிராங்கிறது கெய்ரோவுடைய அரபி பேர். காயல்பட்டினத்துக்கு பேர் அல் காஹிரா தான் அரபியில் சொல்லுவாங்க, காயல்பட்டினம். அந்த ஊரை ஆண்டு வந்த ஒரு அரசர், நாயக்கர்னு ஒரு அரசர் வந்து சில 100 ஏக்கரை கொடுத்து நீங்கள் எல்லாம் இங்கே தங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி இடம் கொடுத்தாரு. அங்கே தங்கி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. வாழ்ந்தவங்க வந்து அங்கே உள்ள லோக்கலில் இருந்த ஹிந்துஸ், நான் முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின்ஸ் இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய தாய்மொழி வந்து தமிழ். அதனால தான் எங்களுடைய தாய்மொழி தமிழாக இருக்குது. அங்கேருந்து கீழக்கரை சில பேர் குடிபெயர்ந்து வந்தாங்க. கீழக்கரையிலேருந்து சில பேர் அதிராம்பட்டினம் குடிபெயர்ந்து வந்தாங்க. இந்த 3 ஊருடைய கலாச்சாரம் ஒரே மாதிரி தான் இருக்கு. கரையூர் தெரு, கடற்கரை தெரு போன்ற கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் ஆரம்பத்தில் மக்கள் குடியேறினர். ஒரு காலத்தில் துறைமுகம் இருந்த இந்த கிராமத்தில் மக்களின் பிரதான தொழிலாக இருந்தது மீன் பிடித்தலும் வியாபாரமும் ஆகும். அதிராம்பட்டினம் வந்து ஆரம்ப காலத்தில் இந்த ஒரு தெருவு தான், நான் இருக்கிற மேடை தெருவு தான் ஆரம்ப காலத்தில் முத வந்தது. அதுக்கப்புறம் இந்த கடற்கரை தெருவுண்டு இங்கே குடிக்காடு சொல்லி அங்கே இருக்குது. அதே மாதிரி மீனவர்கள் பகுதியான தரக தெரு, இது கரையூர் தெருவுன்னு இங்கே ஒரு தெரு இருக்குது, மீனவர்கள் பகுதியாக. அந்த மீனவர் பகுதியை சேர்ந்தாப்பிலேயே தரகர் தெருன்னு ஒரு பகுதி இருக்குது. அவங்களுக்கும் அந்த மீன்பிடி தொழில் தான், இந்த முஸ்லீம்களுக்கு மீன்பிடி தொழில் தான். இந்த பகுதியில் வந்து நான் சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கும் போது குதிரைகள் கொண்டு வந்து இங்கே அராபியர்கள் வந்து குதிரையை வந்து இறக்கி இங்கே வந்து வித்துமுறை செஞ்சுட்டு அவங்க இதுக்காண்டி பல பொருள்கள் மனிதர்களுக்கு உபயோகப்படுற பல பொருள்களை வாங்கிட்டு போனாங்க. அதே மாதிரி இந்த பகுதியில் உள்ளவங்க சேலம், கோயம்புத்தூர் பகுதியில் இருந்து மாடுகளை வாங்கிட்டு வந்து இங்கேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து இப்போ ஏற்றுனாங்க. இன்றளவும் அதிராம்பட்டினத்தில் முக்கிய தொழிலாக இருப்பது தென்னை விவசாயம். இந்த ஊரின் தேங்காய் பிரசித்தி பெற்றது. இங்கிருந்து தேங்காய் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டிற்கு வெளியேயும் அனுப்பப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் அதிராம்பட்டின நடுத்தெருவில் இருந்தவர்கள் இலங்கையோடு வியாபார தொடர்புடையவர்களாக இருந்தனர்.
அதிராம்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணம் கடல் வழியே பெரும் 27 மைல்கள்தான். அவர்களின் வியாபாரத்தில் பிரதான பங்கு வகித்தது கொப்பரை தொழிலாகும். எங்கள் ஏரியாவை பொறுத்தவரையும் பெரும்பாலும் கொழும்புல தான் சம்பாதிச்சாங்க. கொழும்புல கொப்பரை தொழில் தான் எல்லாரும். அப்போ வசதியாக இருந்தாங்க. அங்கே திரும்ப கொழும்பு யுத்தத்துக்கு பிறகு சில பேர் 47 வந்து ஜப்பான் குண்டு போராண்டு பயந்து சில பேர் இங்கே வந்து தங்கிட்டாங்க. தங்கி அவங்க திரும்ப மறு தொழில்கள் பண்ண தோப்பு தரவு இதில் பார்த்துட்டு சோம்பேறித்தனமாக இருந்துட்டாங்க. இப்போ சில பேர் அந்த வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. கொழும்பும் போக முடியலை. ரெண்டாவது ஒரு புயல் ஒன்று அடிச்சிருச்சு இதில் 52 அதில் ரொம்ப கஷ்டம். பிறகு ஏதோ அரபு நாடு கல்ஃப் கண்ட்ரி திறந்த பிறகு தான் ஓரளவு ஜனங்க அங்கே போய் ஓரளவு வாழ்க்கையை நடத்துகிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைய அதிராம்பட்டினத்தின் நிலை என்ன? இங்கு வாழும் மக்களில் 70% மேற்பட்டவர்கள் முஸ்லிம் மக்கள். ஆரம்பத்தில் செல்லி நகர் என்றும் பின்னர் அதிவீரராமன் பட்டினம் என்றும் அழைக்கப்பட்டு தற்போது அதிராம்பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் பெரும்பான்மையானவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஜாதி மத வேறுபாடின்றி பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏதுமின்றி சிறுபான்மையினராக வாழும் இந்து மற்றும் கிறித்தவ மக்களோடு ஆரம்பம் முதலே ஒன்றுபட்டு வாழ்கின்றனர். பல ஆண்டுகளாக இந்த ஊரில் மாறாத ஒன்று உண்டென்றால் அது இந்த ஊரின் ஆண்கள் பிழைப்பு தேடி வெளிநாடு செல்வதுதான். அதுவும் படிக்காமலேயே வெளிநாடு செல்வதுதான். 50 வருஷத்துக்கு முன்ன படிக்காமத்தான் போனாங்க. அந்த காலத்துல கல்வி அதிகமா தேவையில்லை, படிக்காம போய் சம்பாதிச்சாங்க. இப்போ வெளிநாட்டுல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறவங்களும் படிக்காம தான் போயிருக்காங்க. அதுல வித்தியாசமே இல்லை. இஸ்லாமிய வாழ்க்கை முறையும் சடங்குகளும் அதிராம்பட்டினத்தில் எப்போதும் காணக்கூடிய ஒன்று. இங்கே தொழுகை நடத்த 25 புனித பள்ளி வாசல்கள் உள்ளன. இவையன்றி அரபிக் கல்லூரி ஒன்றும் 2 தர்காக்களும் உள்ளன. மாறிவரும் இவ்வுலகில் வெறும் மார்க்க கல்வியில் கவனம் செலுத்துவதன் மூலம் மட்டுமே உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும் என பலர் நம்புகின்றனர். இங்குள்ள தனியார் இஸ்லாமிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வெள்ளிக்கிழமைதான் விடுமுறை. வெளிநாட்டிலும் வெளியூர்களிலும் வாழக்கூடிய அதிரைவாசிகள் கூட அதிராம்பட்டினம் வந்துவிட்டால் இஸ்லாமிய வாழ்க்கையை தீவிரமாக கடைபிடிப்பர். ஒரு முஸ்லீமுடைய தகுதி நிறைய இருக்கு. ஒரு முஸ்லீம்னா என்ன? அந்த முஸ்லீம் பொய் பேச மாட்டான், அந்த முஸ்லீம் மது அருந்த மாட்டான், ஒரு முஸ்லீம் அடுத்தவனுக்கு இடையூறாக இருக்க மாட்டான், ஒரு முஸ்லீம் விடாமுயற்சி உடையவனாக இருப்பான், ஒரு முஸ்லீம் யாரை பற்றியும் புறம் பேச மாட்டான். இது மாதிரி எத்தனையோ தகுதிகள், குவாலிஃபிகேஷன் இருக்கு. அந்த தகுதிகள் எல்லாம் அந்த முஸ்லீம் செயல்படுத்தி அவன் ஒரு பிராக்டிசிங் முஸ்லீமாக இருந்தான்னா எல்லாராலும் மதிக்கப்படுவான். அதிராம்பட்டின முஸ்லிம் மக்களிடையே ஒரு பிரத்யேக பழக்கம் உண்டு. இவர்களின் திருமண பந்தங்கள் இவர்களின் ஊரைச் சார்ந்த இவர்களின் சமூகத்திற்குள் மட்டுமே நிகழும். அதிராம்பட்டினத்திற்கு வெளியே பெண் எடுப்பதும் மாப்பிள்ளை பார்ப்பதும் வெகு அபூர்வம். இங்குள்ள வழக்கப்படி திருமணத்திற்கு பின் பெண் வாழ்வதற்காக பெண்ணின் தந்தை கண்டிப்பாக ஒரு வீட்டை தர வேண்டும். காயல்பட்டினம், கீழக்கரை, அதிராம்பட்டினம், குறிப்பா அந்த 3 ஊர்ல உள்ள முஸ்லிம்கள் திருமணம் ஆனா ஆண் தன்னுடைய மாமியார் வீட்டில் தான் போய் தங்குறார். மாமியாரோ மாமனாரோ அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு வீடு கொடுக்கணும். இந்த பழக்கம் ஒரு பெரிய ஒரு சுமை. அதிராம்பட்டினம் மக்கள் தொகையோடு ஒப்பிடும் பொழுது இங்குள்ள வீடுகளின் எண்ணிக்கை அதிகம்தான். அதற்கு காரணம் திருமணத்தின் போது பெண்ணின் தந்தை பெண்ணுக்கு வீடு தர வேண்டும் என்ற பழக்கம்தான். வசதியற்ற நடுத்தர மற்றும் ஏழை முஸ்லிம் மக்களுக்கு இப்பழக்கம் ஒரு கடும் சுமையாக உள்ளது. கூடவே ஆடம்பர திருமண சடங்குகளும் வரதட்சணை முறையும் அச்சுமையை மேலும் கடுமையாக்குகிறது. படிப்பறிவில்லாமல் வெளிநாடு சென்று பல ஆண்டுகள் கடின உழைப்பில் சம்பாதித்த பணம் தன் பெண்ணின் ஒரு திருமணச் செலவில் காணாமல் போய்விடுகிறது. பின்னர் முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இவர்கள் மீண்டும் வாழ்க்கையை தேடி வெளிநாடு செல்ல நிர்பந்திக்கப்படுகிறார்கள்.
வரதட்சணை ப்ராப்ளம் எல்லா நாட்டிலையுமே இருக்குது, எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது. சொல்ல போனால் ஒரு பைக்காவது வாங்குவான் வரதட்சணைட்டு மாப்பிள்ளைக்காரன். அது இந்தியா ஃபுல்லாக ஒழிக்கணும், அது ரொம்ப முக்கியம். இருந்தாலும் இங்கேயும் அதிராமணத்துலேயே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இந்த அதிராமணத்தில் என்ன செய்யணும்னா, இப்போ வர பசங்க வந்து ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்காங்க, வரதட்சணை ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள தலைமுறை வந்து ஓரளவுக்கு இப்போது 100%க்கு 25% குறைஞ்சிருச்சு வரதட்சணை. இனி 70% குறையும். இதுக்கும் காரணம் முக்கியமான பெரியவங்க தான். சின்ன பசங்க கூட வேணாங்கிறாங்க, பெரியவங்க தான் செய்கிற இதுதான் கம்பேர் பண்ணுறது தான். அதிராம்பட்டின முஸ்லிம் மக்களின் உணவு பழக்கம் பலரின் விமர்சனத்துக்குள்ளான ஒன்று. 3 வேளையும் அசைவ உணவு, இறைச்சியும் பிரியாணியும் எல்லா நாளும் இருக்கும். அதிராம்பட்டினத்தில் காய்கறியின் விற்பனையை விட கசகசாவின் விற்பனை அதிகம் என்று சொல்வார்கள். முழுமையான சைவ விருந்து தயாரிப்பது என்பது இங்குள்ள பெண்களுக்கு தெரியாத ஒன்று. ஈஸ்ட் தஞ்சாவூர்லாம் போய் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் ஃபேமிலியில் வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான் வெஜிடேரியன் ஃபுட் இருக்கும். ஒரு ஃப்ரைடே இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு நாள் தான் இருக்கும். மற்ற நாள் எல்லாம் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் இருக்கும். இங்கே அப்படி இல்லை, டெய்லி மட்டன் ஆகுது, டெய்லி ஃபிஷ்ஷை சாப்பிடுன்றது. ஆண்களுக்கு பொழுதுபோக்கே மார்க்கெட்டுக்கு போகிறது தான் காலையில். நான் வெஜிடேரியன்ஸ் வந்து நல்லா 3 வேளையும் ஒரு கணக்கு இல்லாமல் சாப்பிடும்போது அது வந்து அந்த அளவுக்கு அதே ஏற்கனவே ஃபேட் டெபாசிட் ஆகுது, கொழுப்பு சக்தி. அதை செலவு பண்ணுறதுக்கு வேலையும் செய்யலை. அப்படிங்கும்போது அது மேலும் மேலும் அந்த உடலில் டெபாசிட் ஆகி அது ஃபர்தர் காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டிருக்கும். பெரும்பாலான முஸ்லிம் பெண்கள் இங்கு வீட்டிலேயே அடைந்து கிடக்கின்றனர். வீட்டின் ஆண்கள் பெரும்பாலும் வெளிநாட்டில் இருப்பதால் இவர்களின் நேரம் தனிமையிலும் குழந்தைகளின் பராமரிப்பிலும் கழிகிறது. சினிமா என்றாலே ஆபாசம், பாலுணர்வை தூண்டுபவை என்ற கருத்து இருப்பதால் பெண்கள் யாரும் சினிமாவுக்கு செல்வதில்லை. பெரும்பாலான வீடுகளில் மார்க்க வழிக்கு எதிரானது என்பதால் டெலிவிஷன் கூட கிடையாது. பெண்கள் கூடுவதற்கென்று எந்தவித சமூக அமைப்போ பொழுதுபோக்கு அம்சமோ இல்லாத காரணத்தால் இங்கே பெண்களின் உடல் நலத்தோடு மனநலமும் பாதிக்கப்படுகிறது. சைக்காட்டிக் டிசார்டர்ஸ் வந்து பொதுவாக பெண்களிடத்தெல்லாம் அதிகமாக காணப்படுகிறது. அதுலேயும் வந்து ஒரு 90% ஆஃப் த பேஷண்ட், சைக்காட்டிக் பேஷண்ட் வந்து லேடிஸாக தான் இருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு நம்ம இன்டர்னலில் ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தா மெஜாரிட்டி வந்து முஸ்லீம் லேடிஸ் தான் இருக்கிறாங்க அந்த சைக்காட்ரிக் டிசார்டர்ஸ். அதனுடைய காரணங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் எஜுகேஷன் சொல்லலாம். ரெண்டாவது சொல்லும்போது லேக் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்ஸ். மூணாவதாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஃபீலிங் ஆஃப் லோன்லினஸ், தனிமைப்படுத்தி விட்டதாக ஒரு நினைக்கிறாங்க. அதாவது உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா கணவன் மனைவி விட்டு பிரிஞ்சு வாழ்கிறாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு, சகோதரர்கள் சகோதரிகளை விட்டு. ஏன்னா இவனுடைய பொருள் சம்பாதிக்கிற நோக்கத்தில் அயல் நாடுகளில் அங்கங்கே போகிறதுனால பெரும்பாலான நாட்களை வந்து ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலாம் கழிச்சிட்டு இருக்கிறாங்க. அதிராம்பட்டினத்தில் எல்லா பிரச்சனைகளிலும் தலையாயது என்னவென்றால், படிப்புக்கு முக்கியத்துவம் தராமல் எப்படியாவது வெளிநாடு சென்று ஏதாவது வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும் என்று பல இளைஞர்கள் நினைப்பதுதான். என் பேர் அலீம், அப்துல் அலீம். ப்ளஸ் 10th வரையும் பண்ணியிருக்கேன். 10th வரை முடிச்சிட்டேன். நான் படிப்பு அதுக்காக படிக்கிறேன் விருப்பம் இல்லை, படிக்கிறது விருப்பம் இல்லை. கடை இருந்துச்சு, கடைக்கு வந்துட்டேன். கடையில் கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப் பண்ணலான்னு கடைக்கு வந்துடுறேன். ஸோ படிப்பு இதை பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டு அடுத்து ஃபாரின் போகலான்னு முடிவு. அலீம் போன்ற பல இளைஞர்கள் அதிராம்பட்டினத்தில் உள்ளனர். வெளிநாடுகளில் குறைவான சம்பளத்திற்கு கடுமையான உடல் உழைப்பு செய்தாலும் விடுமுறைக்கு ஊர் திரும்பும் போது இவர்கள் பகட்டு உடைகளோடும் வாசனை திரவியங்களோடும் ஊர் சுற்றுவதால் படிப்பு வேண்டாம், வெளிநாடு சென்றால் போதும் என்ற மாயையை தெரிந்தோ தெரியாமலோ மக்களிடம் இவர்கள் பரப்புகின்றனர். ஒரு ஆணு ஒரு பெண் இருக்கார், ஒரு தகப்பனாக இருக்குண்டா அந்த பெண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு வீடு கட்டி கொடுக்கணுன்ருக்கு, நகைகள் பெரிய அளவில் கொடுக்கணுன்ருக்கு, கல்யாண செலவுகளை ஆடம்பரமாக பண்ணணுன்ருக்கு. அதுக்கு பையன் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தாண்டாக்கா அந்த செலவுகளை எல்லாம் செய்ய முடியாது. தகப்பனார் ஏற்கனவே ரிட்டையர் ஆகி வந்து விட்டாராக இருக்கார், ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அதனால் எப்படியாவது பையனை வந்து
ஒரு பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புனா தான் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுடைய படிப்பை முற்றுப்புள்ளி வச்சுட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. உதாரணமாக ஒரு 5000 பேர் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா 4500 பேருக்கு மேலே ஒரு அந்த மீனியல் ஜாப்னு சொல்கிறாங்க. இந்த எடுப்புடி வேலை, ஆஃபீஸ் பாய், கூரியர் பாய், ரெஸ்டாரண்ட்டில் உள்ள சப்ளையர், இது மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப கடினமான வேலை செய்து ரொம்ப குறைஞ்ச சம்பளம் வாங்குறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஊரில் வந்து அவங்களுடைய பொருளாதார நிலைமை கஷ்டமாக இருக்குது. சாதாரணமாக சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்கிற அந்த ஜனத்தொகை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் 90% மேலே 95% கூட சொல்லலாம் அவங்க செய்கிறது சாதாரண வேலை, மீனியல் ஜாப்ஸ் தான் செய்கிறாங்க. அப்போ மீனியல் ஜாப்னு சொன்னால் 2 விஷயங்கள் நம்ம உடனே புரிஞ்சுக்கணும். ஒன்று, வேலை கடினமாக இருக்கும், ஊதியம் கம்மியாக இருக்கும். என்னுடைய அண்ணன் வந்து ஃபாரினில் இருக்கார், துபாயில். அவர் கஷ்டத்தை வந்து வெளியில் காட்ட மாட்டார். இருந்தாலும் அவர் வந்து அதாவது இந்த சேல்ஸ்மேனாக இருக்கார் இந்த கடைகளில். அவர் வந்து அந்த மூட்டை இதெல்லாம் தூக்குறது, இடையில கூட ஒரு மூட்டை கால் கூட கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ அவர் அந்த மாதிரி கஷ்டப்படுறாரு. ஒரு கம்பெனியில் போனீங்கன்னா அந்த கம்பெனியில் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த சம்பளத்தை அவனால் எப்படி வாங்கன்னு மூவ் பண்ண தெரியல. ஏன்டா அவன் ஒரு கிளீனிங் பாய் தான், அதுக்கு மேலே அவனால் தாண்ட முடியாது. ஸோ நிறைய பேர் சைட்லேயே அடிச்சிடறானுங்க அவனுங்களுக்கு சம்பளம் கொடுக்காம. ஸோ நிறைய பேர் சம்பளமே இல்லாமல் 6 மாதம் கழிச்சு வர்றானுங்க. இப்போ எப்படி விசா ரிலீஸ் வாங்கணும்னு கூட அவனுக்கு ரூல்ஸ் தெரிய மாட்டேங்குது. அதனால் எஜுகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க காக்கா சொன்ன மாதிரி சூப் பண்ணிட்டு இருப்பார். 18 வயசுக்கு பின்னா அவன் மையனை அதே வேலையை கூப்பிட்டுருவார். அதே கம்பெனியில் இன்னொரு விசா எடுத்துருவார். ஆனால் அவர் பணம் படிக்க வைக்கிறீங்க. அரபுக்காரன் சொல்லிங்களே ஏதோ ஒன்று அவனையும் கூப்பிட்டாரு. என்ன நீ தான் படிக்கல, அவனை படிக்க வச்சா என்னையா? காக்கா உங்களுக்கு தெரியாது எங்கள் வீட்டில் இவ்வளோ செலவு இருக்குது, நான் அது பண்ண இது பண்ணேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபால்ஸ் பிரச்சனைக்காக பணம் அதிகமாக கொடுக்குறது, கிஃப்ட் கொடுக்குறது, இல்லை ஹாஸ்பிட்டல் இறங்கி போய் பார்த்தா கூட அதிகமாக பணம் கொடுக்குறது, வாழ்க்கை தரத்தை வந்து என்ன சொல்லு ஆர்டிஃபிஷியலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. என் சொந்தக்கார பையன் காலையில் 5:30 மணிக்கு போயிட்டு நைட்டு 10:30 மணிக்கு வருவானா வீட்டுக்கு. அது மாதிரி லேபர் ஒர்க் பண்ணி அவன் வாங்குற சம்பளம் வெறும் 7000 ரூபா வாங்குறான். அதே சம்பளம் இந்தியாவில் வாங்கலாம் தான். மலேசியாவில் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யக்கூடிய பையனுக்கு காலையில் 2:30 மணிக்கு எந்திரிக்கிறான் சார். எந்திரிச்சு ராத்திரி 11 மணி வரைக்கும் இடையில 1 மணி நேரம் ரெஸ்ட் கிடைக்கிறது கூட கிடையாது சார். ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ள சார் ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடக்கிறான் அந்த பையன், அந்த கிச்சனுக்கு இதுக்கு. ஹார்ட் ஒர்க்குன்னு சொன்ன சார் நேச்சுரலாக அது ஒரு உடம்புல பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, அவ்வளவு வேலை பார்க்குறவனுக்கு 500 வெள்ளி கூட இன்னைக்கு சிங்கப்பூர் மலேசியாவில் சம்பளம் கிடையாது. அதுக்குள்ளே வாழக்கூடியது ஒரு கம்பார்ட்மெண்டல் லைஃப். அந்த லைஃப்குள்ளே ஹெல்த் ரீசன்ஸு கூட லீவ் பண்ண முடியாத சூழ்நிலைகளை வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வெளிநாடுகளில் தங்களின் வேலைச் சூழலை, கஷ்டங்களை குடும்பத்தோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளாமல் போலி கௌரவத்தோடு வலம் வரும் இந்த இளைஞர்களின் செய்கைக்கு சமூக பின்னணிதான் என்ன? வெளிநாட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது சொல்ல முடியாத கஷ்டம் தான் படுறாங்க. 8 hours ஒர்க்கு கூட 12 hours ஒர்க் தான் பண்ணுறாங்க. இன்டர்நேஷனல் ரூல்ஸ் படி 8 hours தான் ஒர்க்கு. பட் அவங்க 12 hours ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள சம்பளம் 300-250 தான். இந்தியாவுடைய மணிப்படி 3000-2500 தான். அவங்க இங்கேயே சம்பாதிக்கலாம். இவன் இங்கே சொன்னாங்கன்னா வீட்டில் உள்ளவங்க பார்த்து கஷ்டப்படுவாங்க, நம்ம உழைக்கிறது கஷ்டம் தெரியக்கூடாது, இவங்க லேடிஸுக்கு கஷ்டம் தெரியக்கூடாது, அவங்க ஒழிச்சிடுறாங்க, மறைச்சிடுறாங்க. சொந்த ஒய்ஃப்டே மறைக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு லேடிஸ்க்கு அந்த இது தெரியாதனால திரும்ப அவங்களை அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, நம்ம வீட்டில் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம், மறுபடியும் நீங்கள் போங்க. அப்போ தான் போனாங்க பொண்ணுடைய தேவையெல்லாம் பூர்த்தி பண்ண முடியும். பிள்ளைங்க சாப்பிடக்கூடிய வயசில் பசங்களை வச்சுருக்கிறோம், படிக்கக்கூடிய வயசில் பசங்களை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கே வந்து இது கிடையாது. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அது பிறகு நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுறதில்ல. அன்லெஸ் யூ ஏர்ன் மோர். நிறையா சம்பாரிச்சிங்கன்னா ரெக்கக்னைஸ் பண்ணாங்க இல்லையா. பட் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படிங்க வரும்போது ஒர்க்குக்கு யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது இங்கே ஒரு ஃபால்ஸ் ப்ரெஸ்டீஜ் உண்டாக்கிறாங்க எல்லாருமே. நான் எவ்வளோ கஷ்டப்படாமல் வீட்டுக்கு தெரியக்கூடாது, வெளியே வந்து நான் நல்லபடியாக காமிக்கணும், ஐ எம் ஷைனிங் அப்படிங்கிறனால அந்த ஃபால்ஸ் இந்த பணம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு இங்கே ரெஸ்பெக்ட் இருக்குது. எவ்வளோ படிச்சுதான் ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது இல்லை, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது இல்லை. எங்கே பணம் கூடுதோ அங்கே ரெஸ்பெக்ட் வரும்போது அவர் சும்மா வச்சு நடிக்க ஆரம்பிச்சிடாரு. அந்த ஆக்சுவல் கண்டிஷன் யாரும் சொல்கிறது இல்லை, சொன்னால் மதிக்கிறது இல்லை. தான் படுற கஷ்டம், வெளிநாட்டில் போய் படுற கஷ்டத்தை சொல்ல மாட்டோம். அங்கே ஒர்க் பண்ணுறது வேலை, அதோடைய கஷ்டத்தெல்லாம் சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கோ அல்லது மனைவிக்கோ பொறுப்புணர்வுகள் வரலாம். இவங்க என்ன பண்ணுறான், மாதம் 5000 ரூபா 10000 ரூபா அனுப்புகிறாங்க. இந்த 5000 ரூபா 10000 ரூபாய் வந்து அவன் ரொம்ப லேசாக ஏதோ செடியிலேருந்து பிடிங்கி அனுப்புனது மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க வந்து லேவிஷாக செலவழிக்கிறாங்க. இல்லை, அதில் இன்னொரு உள்நோக்கம் இருக்குது. சொல்லிட்டா மற்றவங்களுக்கு போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்கங்கிற அது மறைமுகமாக இருக்கலாம். அவர் சமூக தொண்டாவும் நினச்சிருப்பான். புரியுதா? நீ என்ன செஞ்சாலும் கேட்கறதும் இல்லை. என்னத்துக்கு வேணாம், என்னத்துக்கு அவனுக்கு ஒரு மனசெல்லாம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது பெருமதி கேட்கறதும் இல்லை. அவங்களும் அதில் மட்டும் நல்ல ஒற்றுமை இருந்தாங்க.
கல்வியின் முக்கியத்துவத்தை உணராததே இன்றைய அதிராம்பட்டின மக்களின் தலையாய பிரச்சனை என்ற நிலையில் அதிராம்பட்டினத்தின் வரலாறு வினோத முரண்பாடுகளை கொண்டதாக உள்ளது. உலக கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பே கல்லாமையை அகற்றுவதற்காக 1000 ஏக்கருக்கும் மேலான விளை நிலத்தை கல்வி பணிக்காக காதர் மொஹிதீன் மரைக்காயரும் அவரது சகோதரர்களும் தானமாக தந்துள்ளனர். அவர்கள் அன்று தொடங்கிய கல்வி பணிதான் இன்று MKN ட்ரஸ்ட் என்ற பெயரில் கல்வித்துறையில் பல சாதனைகளை புரிந்துள்ளது. காதர் மொஹிதீன்கிற ஒருத்தர் மட்டும்தான் ஒரு 850 ஏக்கர் லேண்டை வந்து பொது சொத்தை ஆக்கி இந்த ஊருடைய நன்மைக்காக பள்ளிவாசலில் அந்த காலத்தில் விளக்கு விளக்கு தான் இருப்பாங்க, அதுக்காகவும் மதர்சா என்ற கல்வி நிலையம் நடத்துறதுக்காகவும் தான் ஆரம்பித்தாங்க. அவங்க அந்த 1899 கொடுத்ததுக்காக 1901 மீதி இருக்கிற 3 பிரதர்ஸும் சேர்ந்து ஒரு 450-500 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. இது மொத்தத்தில் 1350 ஏக்கர் லேண்ட் அதுக்காக கொடுத்து இந்தியாவிலே இந்த அளவுக்கு பெரிய சொத்து ஒரு தர்மத்துக்காக கொடுத்தது எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் கிடையாது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி கூட அது மாதிரி கொடுக்கல, அலிகார் யூனிவர்சிட்டி கூட அவ்வளோ கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு சொத்தை கொடுத்தோம். அது ஒரு 50 வருஷமாக மதரசா நடந்துக்கிட்டு இருந்தது. 40 வருஷமாக மதரசா நல்லபடி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. 1954 SMS ஷேக் ஜலாலுதீன் வந்து கல்லூரி ஆரம்பிக்கணும்னு ஒரு தூரம் நோக்கோட ஒரு கல்லூரி ஆரம்பித்தாங்க. 1945 ஒரு உயர்நிலைப்பள்ளி ஆரம்பித்தாங்க. இதில் உயர்நிலைப்பள்ளியில் நம்ம ஊர் மக்கள்லாம் நல்லா கல்வி கற்றுப்பாங்க. ஆனால் கல்லூரியை யாரும் பயன்படுத்திக்கல. கல்லூரியில் இன்றைக்கி சுமாராக இன்னைக்கு தேதியில் ஒரு அப்ராக்சிமேட்டாக கணக்கெடுத்தால் 25,000 கிராஜுவேட்ஸ் வெளியே வந்திருப்பாங்க. 25,000 கிராஜுவேட்ஸில் முஸ்லீம்ஸ்னு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 பேர் 5,000 பேர் தான் இருப்பாங்க. மீது 20,000 பேர் நான் முஸ்லீம்ஸ் தான் பயனடைஞ்சிருக்காங்க. யாரோ பயனடைஞ்சிருக்காங்க. இந்த ஊருக்காக ஆரம்பிக்கப்பட்டது, இந்த ஊர் மக்களை பயன்படுத்திக்கல. அடிப்படை கல்வியும் உயர்கல்வியும் அவசியம் என்பதை தற்போது படிக்கும் மாணவர்கள் உணரத் தொடங்கியிருப்பதுதான் அதிராம்பட்டினத்துக்கு ஆறுதல் தரும் ஒரு விஷயம். அதாவது நான் +2 அதை 10th முடிச்சு போயிருந்தால் ஒரு ஆஃபீஸ் பாயாக ஒரு கிளீனிங் பாய் தான் என்னால் வேலை செய்ய முடியும். ஆனால் நான் இப்போ BBA முடிச்சதுனால ஒரு அக்கௌண்ட்டை என்னால் ட்ரை பண்ணி உள்ளே பூந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து அப்போ 5வது வரைக்கும் படித்தேன். நான் துபாய் போனேன். இடையில 19 வருஷம் சர்வீஸ், ஒரே ஓனர். எனக்கு ரொம்ப பிரியமாக வச்சுருப்பார். ஏன்னா அந்த எந்த வேலையை செஞ்சாலும் அதுக்கு மனதை ஐக்கியப்படுத்தி நான் செய்வேன். அப்போ அந்த வேலை சரியாக இருக்கும். அப்போ சொல்வார் அவர், உனக்கு பன்னைக்கு லிக்னைக்கு ஆத்தாத்தா துமார ஜகா துஸ்ரா ஹே அப்படின்னா, உனக்கு இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா உன்னோட இடமே வேற என்கிட்ட அப்போ சொல்லுவார், சுட்டி காமிப்பார். நல்லா பெரிய இடம், பெரிய வர செலவில் உள்ள ஏரியா. நமக்கு முன்னுக்கு போகிறதுக்கு அங்கே வழி இல்லாமல் போச்சு. இந்த படிப்பு தான். இது எனக்கு மனசில் தாகம் இருந்தால் எனக்கு அன்னைக்கு அவர் சொல்லி எனக்கு பாடமாக அமைஞ்சு என் பையனை அந்த மாதிரி கொண்டு வந்து தான். நம்ம வாப்பா மாதிரி போய் நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கூட உன்னிப்பாக நான் படிக்கிறதுக்கு காரணமே அதான். அப்போது வந்து எங்கள் வாப்பாவெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து இப்படிலாம் கஷ்டம் இருக்குது, அங்கே இதே மாதிரிலாம் படித்தாக்க இதே மாதிரி ஜாப் கிடைக்கும், நீ இதே மாதிரி முன்னேறலாம், என்ன மாதிரி கஷ்டப்பட வேண்டியதில்லை அப்படின்னு எனக்கெல்லாம் எப்பவும் கான்வின்ஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய அண்ணன் வந்து ஃபாரினில் இருக்கார், துபாயில். அவர் வந்து எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவார். இப்போ ஃபோன் எடுத்து என்ன சொல்லுவார்னு சொன்னால், படி படி படி. அவர் படிக்கலை, ஆனால் நம்மளை படின்னு சொல்லுவார். ஏன்னு சொன்னாக்கா அங்கே அவர் படுற கஷ்டம். இந்த படித்து வந்தவங்க கொஞ்சம் நல்ல சம்பளத்திலேருந்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்ததுக்கு பின்னால் இந்த படிக்காமல் வந்தாங்கள பிள்ளைங்க இப்போ போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு விதமான உத்வேகம் வருது. நம்ம படிக்கலையேன்ற வருத்தம் ஒன்று வருது. ஊரில் இன்னும் இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகாமல் அந்த நம்ம பசங்க தம்பிமார்கள்லாம் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிற பையங்க இருக்காங்களே, அந்த பையங்களை எப்படியாவது படிக்க வச்சிடணும், நல்லது நம்ம பிள்ளைங்களையாவது படிக்க வச்சிடணுன்ற உணர்வுகளும் வந்துகிட்டு இருக்கிறத நான் சமீபத்தில் பார்க்குறேன். இது அல்ஹம்துலில்லாஹ் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல புத்துணர்ச்சின்னு சொல்லலாம். முஸ்லீம்களை பார்க்குறதே ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க. டெரரிஸ்ட், முஸ்லீம்னாலே ஒரு டெரரிஸ்ட் தான் பார்க்குறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா, ஒரு முஸ்லீம் உண்மையான முஸ்லீமாக இருக்கிறது இல்லை. ரெண்டாவது குறை என்னன்னா, ஒரு காலத்தில் முஸ்லீம்களுக்கு நல்ல மரியாதை இருந்தது. முஸ்லீம்னா பொய் பேச மாட்டான், முஸ்லீம்னா உதவியாக இருப்பான், யாருக்கும் தொந்தரவாக இருக்க மாட்டான், எந்த மனித இனத்துக்கும் தொந்தரவாக இருக்க மாட்டான்னு இருந்தது. இப்போ மாறி போயிடுச்சு. ரெண்டாவது குறை என்னன்னா, கல்வியில் ரொம்ப பின்தங்கி போயிட்டோம்.
முஸ்லீம் கல்வியில் ரொம்ப பின்தங்கி போய் முஸ்லீமாக இல்லாததுனால தான் முஸ்லீமுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம். இதுக்கு ரெண்டுக்கும் சொல்யூஷன், முஸ்லீமாக இருக்கணும், முஸ்லீம் உலக கல்வியும் படிக்கணும், மார்க்க கல்வியும் தெரிஞ்சுக்கணும். ரெண்டு இருந்தால் முஸ்லீமுக்கு மறுபடியும் உயர்வு உண்டாகும். ஆண்கள் மட்டும் படித்தால் போதுமா? பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணராத எந்த சமூகமும் முன்னேறியதில்லை என வரலாறு சொல்கிறது. அதிராம்பட்டினத்தில் பெண் கல்வி முன்னேற்றத்திற்கு இன்றும் பல தடைகள் இருக்கத்தான் செய்கின்றன. அதிராமப்பட்டினத்திலேருந்து நிறைய பிள்ளைங்க வந்து படிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் 2 பிள்ளைங்களை பற்றி சொல்லலாம். தஸ்லீமான்னு ஒரு பொண்ணு வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இன்று அதிராமப்பட்டினம் கல்லூரியில் வந்து விரிவுரையாளராக அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இஸ்லாமிய கோட்பாட்டுக்குள்ளே இருந்து தான் அவங்களும் வேலை பார்த்துட்ருக்காங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இன்னொரு பொண்ணு வந்து ரஃபீகான்னு ஒரு பொண்ணு ஸ்கூலில் வந்து அதிராமப்பட்டினம் ஸ்கூல்லையே அவங்க வந்து ஒரு டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், அதாவது படியுங்கள்னு சொல்லும்போது அது வந்து ஆணு நீ மட்டும்தான் படின்னு சொல்லலை, பெண்ணு தான் படிக்கணும். ஏன்னா இஸ்லாத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கல்வியில் எடுத்துக்கிட்டாலும் சரி, சொத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, திருமணத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த இதை எடுத்தாலும் சரி பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் பெண்கள் கல்வி அவசியம். இஸ்லாத்தில் பெண்களுக்கு கல்வி கற்கக்கூடாது, பெண்கள் கல்விக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்கிற தவறான ஒரு கருத்து. ஆண் பெண் இருசாராருக்கும் கல்வி கட்டாய கடமைன்னு இஸ்லாமில் சொல்கிறாங்க. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எங்கள் முஸ்லீம்கள் சில விஷயத்தை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. பெண்கள் வந்து ஸ்கூலுக்கு போனால், காலேஜுக்கு போனால் அவளை வந்து யாரும் எதுவும் தப்பாக பேசிடுவாங்களோ, ஏதாவது யார்கிட்ட பையனோட பழகிடுவானோ அப்படிங்கிற ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங் இருந்துட்டு இருக்கு. அது இப்போதைக்கு எடுபட்டு போச்சு தாஜி. இல்ல சொல்லக்கூடிய காலம் ஒண்ணு இருந்தது, அனுப்பாம இருக்க காரணம் இப்பவும் இருக்கு. வயசுக்கு வந்த காரணமா இல்லையா? எனக்கு வயசுக்கு வந்த பிள்ளைய இன்னும் இதை சொல்லலாம், கல்லூரிக்கு அனுப்புறது காரணமா இருக்கலாம். செயலு நம்ம ஊர்ல என்ன இருக்கு செயலு எப்படியும் குறைஞ்சு 30% குறைவா இருக்கும். 30%ல ஒரு பெண்ணு வயசுக்கு வந்துடுச்சுன்னா அது நிறுத்திடலாம். ஆனா அந்த கல்வி கற்க வேண்டிய வயசு 25 வயசு வரைக்கும் கல்வி கற்கணுங்கிற விஷயம் என்ன மண்டையில போய் இறங்கலாம். அவங்களுக்கு புள்ள வீட்டுல இருந்தா போதும், பாதுகாப்பா இருந்தா போதும் என் பொண்ணு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அந்த நல்ல பொட்டன்ஷியாலிட்டி, நல்ல அறிவுள்ள குழந்தை கூட வீட்டுல அப்படி சும்மா போய் மங்கி போயிடுது. அந்த நிலைமை என்ன இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பெண்களுடைய கல்விக்கு பெண்களே தடையா இருப்பாங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு, ஒரு மகளுக்கு தாயே தடையா இருப்பாங்க. இல்ல நீங்க எதுக்கு என்னமா நீ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறப்பவர்களுக்கு நமக்கு என்ன படிப்பு தேவையில்லை, நம்ம என்ன புருஷனை பாத்துக்கணும், பிள்ளைய பாத்துக்கணும், இதான புருஷனை பாத்துக்கிறது அவசியம்தான், பிள்ளைய பாக்குறது அவசியம்தான். ஆனா அதுவே ஒரு கல்வி அறிவுள்ள பெண்ணான எப்படி தன்னுடைய குடும்பம் நடத்துவாள், அது நிச்சயமாக அதுல வித்தியாசம் இருக்கும். ஆகையால அடிப்படை கல்வியாவது பெண்களுக்கு கொடுத்தாங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். இஸ்லாமிய மார்க்கப்படி வந்து கோஎஜுகேஷனுங்கிறது ஆணும் பெண்ணும் ஒன்றா படிக்கிறது வந்து தவறு. அது கண்டிப்பாக தவறு. அது தெரிஞ்சிருந்தும் கூட நாங்கள் வந்து இஸ்லாத்தை பின்பற்றுறோங்கிற இது வாய்நாள சொல்லிக்கிறாங்களோ இல்லையா, ஆனால் வந்து கோஎஜுகேஷன் அகற்றுற மாதிரி தெரியல. அப்போது இந்த கோஎஜுகேஷன் வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் வந்து இதை விரும்ப மாட்டாங்க. ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்து படிக்கிறது என்றைக்குமே விரும்ப மாட்டாங்க. அப்போது அதனால வேண்டாம் பெண்கள் படிக்கிற இது குறைஞ்சிருக்கலாம். இதே பெண்களுக்குன்னு தனி ஒரு காலேஜ் மாதிரி, இல்லாட்டி தனி ஒரு ஷிஃப்டாக, காலேஜ் இல்லை தனி ஒரு ஷிஃப்டாக பெண்களுக்குன்னு வச்சுருந்தான்னு சொன்னால் நிச்சயமாக முஸ்லீம் பெண்கள் படிப்பாங்க. இப்போ ஷிஃப்ட் காலேஜ் வந்து 2 மணி நேரம் தான் எங்களுக்கு காலேஜ், அதிலே பெண்களை படுத்து நிற்கிறாங்க. அது அல்லாமல் ஷிஃப்ட் காலேஜில் ஆண்களை மட்டும் காலையில் வச்சுட்டு மாலையில் பெண்களை வச்சா கண்டிப்பாக அனுப்புவாங்க. இந்த இஸ்லாமிய சமுதாயத்து பிள்ளைங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கல்லூரிகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய சிந்தனைகளோடு கொடுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு மற்ற மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸோ மற்ற சமூகத்துலலாம் ரொம்ப அழகாக நடத்துகிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தின் அடிப்படையில் இருக்கிற அந்த சிந்தனைகளை வளர்க்கணும்னு நினைக்கிறோன்னா நிச்சயமாக அதுக்கு வந்து தனியான முறையில் கல்வி கூடங்கள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு முழுமையான கல்வியை எங்களால் தர முடியும். இஸ்லாமிய கல்வி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உள்ள சந்தர்ப்பம் இல்லைன்னு சொன்னால் பரவாயில்லை. அது பெண்கள் வரும்பொழுது பெண்கள் கல்லூரியை தான் விரும்புவாங்க.
அதாவது ஒரு தனிப்பட்ட பெண்கள் கல்லூரியை தான் விரும்புவாங்க. அப்படிப்பட்ட கல்லூரிகளில் நம்ம பெண்கள் போய் படிக்கலாம். இஸ்லாமிய கல்வியை கொடுக்கணும்னு சொன்னால் தனிப்பட்ட முறையில் கொடுத்துக்கலாம். ஆகையால் இது நம்ம ஒரு அல்டீரியர் தான் நம்ம எடுத்துக்கிற கூடாது. அதாவது இஸ்லாமிய கல்வி இருந்தால் தான் பெண்களை அனுப்பணும், பேக்ரவுண்ட் இருந்தால் தான் அனுப்பணும், இல்லைன்னு சொன்னால் அனுப்பக்கூடாதுன்ற மாதிரி எடுத்துக்கிற கூடாது. இருந்தால் நல்லது, இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல, எந்தெந்த அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி நம்ம பிள்ளைகளை படிக்க ஏன்னா அடிப்படையில் குழந்தைகள் நல்ல முறையில் படிக்க வைக்கணுங்கிறதா நம்முடைய கருத்து. எதிர்கால திட்டம் என்னன்னா, பெண்களுக்காக ஒரு கல்லூரி இந்த ஊரில் அவசியம் இருக்கணும். ஏன்னா இப்போ எல்லாருமே பெண் மக்களை கல்லூரிகளுக்கு கீழக்கரை மற்ற மெட்ராஸில் மற்ற ஹாஸ்டல்லாம் போய் சேர்த்து நடத்திட்டு இருக்காங்க. இங்கே ஒரு கல்லூரி ஆரம்பிக்கணும். கல்லூரி ஆரம்பித்து பெண்களுக்கும் அதாவது இஸ்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எல்லாருக்கும் ஆண் பெண் இருசாராருக்கும் கல்வி கட்டாய கடமைங்கிறது இஸ்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கல்வியை பெண்களும் கற்று அவங்களும் அதை அந்த குடும்பம் நடத்துறது, ஏதாவது வேலைக்கு போகிறாஇருந்தாலும் போகிறது, அது மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகணும். ஒரு நபர் 2 நபர் 10 நபர் மட்டும் சேர்ந்து ஒரு கல்லூரி ஆரம்பிக்க முடியாது. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் பெரிய சொத்து விட்டுட்டு போனாங்க, அவங்களுக்கு பெரிய வருமானம் இருந்தது. எங்கள் மூதாதையர்களுக்கெல்லாம் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருந்தது, தர்மம் விட்டுட்டு போனாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாததுனால எல்லாருமா சேரணும். வெளிநாட்டில் உள்ள எல்லா நபர்களும் ஒவ்வொரு நபருக்கும் கடமை இருக்குது, செய்ய வேண்டிய கடமை இருக்குது. இது மாதிரி செய்தால் தான் நம்ம ஊர் முன்னேற முடியும். அவங்க எல்லாருமே இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணால் தான் பெண்கள் கல்லூரி வளரணும். இருக்கிற ஸ்கூலுக்கு நம்ம இமாம் ஷாஃபி ஸ்கூலுக்கு கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு பில்டிங் கட்டி ஆகணும். இது ரெண்டுக்கும் நிதி அதிகமாக தேவை இருக்குது. பெண்களுக்குன்னு ஒரு கல்லூரி 11ஆம் இடத்துல இருந்துன்னு சொன்னாக்கா நிறைய பேர் படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு அந்த கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்காக மிக பெரிய முயற்சிகள் நம்ம ஊரில் நடந்து கொண்டிருக்கு. பல கூட்டங்கள்லாம் போட்டு சில முக்கிய எக்ஸ்பர்ட்டுகள்லாம் கூப்பிட்டு அவங்களுடைய அறிவுரைகள்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஆனால் பெரும் தொகை ஃபைனான்சியல் ரெக்குயர்மெண்ட் தான் அதில் ஜாஸ்தியாக இருக்குது. என்னுடைய தனிப்பட்ட யோசனை, ஒரு 150 நபர்கள் இந்த 4 ஊரிலும் சேர்ந்து ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய், அதாவது 1.5 1.5 கோடி ரூபாய் நம்மால் திரட்ட முடியாதா? நிச்சயமாக முடியும். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால், ஒன்று சேர்த்து இந்த 1.5 கோடி ரூபாயை திரட்டி ஒரு இடத்தில் நமக்கு நம் சமுதாயத்துக்காக முழுக்க இஸ்லாமிய கலாச்சாரத்துடன் இஸ்லாமிய உடையில் ஒவ்வொரு இஸ்லாமிய மாணவியும் இஸ்லாமிய உடையில் இஸ்லாமிய கலாச்சாரத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தையும் முழுக்க பின்பற்றக்கூடிய ஒரு பெண்கள் கல்லூரி நம் பகுதியில் ஆரம்பித்தாக வேண்டும். அப்பொழுதுதான் பெண்கள் கல்வி பெற்று தானும் பயன்பெற்று தன் குடும்பத்தாரையும் பயன்பட வைத்து தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய சந்ததியினரையும் ஈருலக கல்வியையும் நன்கு கற்க வைத்து நம் சமுதாயம் செழிப்படைந்து வலுவடையும் என்பது என்னுடைய பணிவான கருத்து. ஆண்டவனுடைய படைப்பு இவ்வளவு பெரிய படைப்பு, அல்லாஹ் பெரியவன், காட் இஸ் கிரேட் அப்படின்னு படிச்சவன் சொல்றான்ல, எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு சொல்லும்போது அது 80 வருஷம் வணக்கம் செய்ததுக்கு இட் இஸ் ஈக்குவல் டு 80 years வர்ஷிப். அப்போ சாதாரணமாக படிக்காதவன் அல்லாஹ் அக்பர் காட் இஸ் கிரேட்னு சொல்றதுக்கும் படிச்சு ஆராய்ச்சி சிந்திச்சு இவ்வளோ பெரிய படைப்பை ஆண்டவன் படைச்சிருக்கான் காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொன்னான்னா அந்த அல்லாஹ் அக்பர்னு சொல்ற வார்த்தைக்கு சாதாரணமாக சொல்ற வார்த்தைக்கு வித்தியாசம் ரொம்ப இருக்கு. ஜமாத்த அமைப்புகள் தார்மீக பொறுப்பேற்று நம்ம ஊர்ல இருந்து வெளியில போற ஆண்கள் படிச்சவனா தான் போகணும். இங்க இருக்கிற பொம்பளைங்க சுமையாவே இருந்துடக்கூடாது, நமக்கு சொத்தா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு திட்ட வடிவோட செயல்பட்டாக வேண்டிய அவசர காலகட்டத்தில் இந்த சமுதாயம் இன்னைக்கு இருக்குது. இல்லைன்னு சொன்னா இந்த சமுதாயம் இன்னும் இப்ப ஏற்கனவே சந்திச்சிருக்க இழப்புகளை விட மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டும். நான் டாக்டர் ஆக போறேன், நான் இன்ஜினியர் ஆக போறேன், ஐ வாண்ட் டு பிகம் எ கலெக்டர். நான் டாக்டர் ஆக போறேன், நான் ஆலிம் ஆக போறேன், நான் டாக்டர் ஆக போறேன், நான் போய் காலேஜ்ல போய் படிச்சு பிகம் வாங்க போறேன், டாக்டர் ஆக போறேன், நான் ஆலிம் ஆக போறேன், நான் டாக்டர் ஆக போறேன், நான் வந்து டீச்சர் ஆக போறேன், நான் டாக்டர் ஆக போறேன், நான் வந்து கம்ப்யூட்டர் டீச்சர் ஆக போறேன், நான் ஆலிம் ஆக போறேன், நான் வந்து கலெக்டராக ஆசைப்படுறேன், நான் ஆலிம் ஆக போறேன், நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் ஆக போறேன், நான் வந்து இன்ஜினியர் ஆக போறேன், நான் வந்து டாக்டர் ஆக போறேன், நான் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிக்க ஆசைப்படுறேன்.
இந்த பிஞ்சுகளின் நெஞ்சங்களில்தான் எத்தனை ஆசை கோலங்கள்! ஓதுவீராக என்ற அல்லாஹ்வின் ஆணையை பிரதிபலிப்பதல்லவா இந்த ஆசை? கல்வியை கண்ணாக போற்றும் இஸ்லாத்தின் எழுச்சியை பிரதிபலிக்கும் நியாயமான ஆசையல்லவா இது? என்ன செய்யப் போகிறோம் நாம்? நம் செல்வங்களின் இந்த ஆசையை பூர்த்தி செய்வது நமது கடமையல்லவா? இந்த கேள்வியைத்தான் நம் ஊரை கல்வியில் முன்னிறுத்தியே தீர்வது என்று முனைப்புடன் செயல்படும் நம் ஊர்வாசிகள் முன்வைத்தோம். அல்ஹம்துலில்லா, அவர்களின் ஆர்வம் எங்களை ஊக்கப்படுத்துகிறது. விரைவில் நமதூரில் ஒரு பெண்கள் கல்லூரி தொடங்கிவிடுவது என்ற திட்ட வடிவம் உருவாகிவிட்டது.